ஹாய் ஹலோ தங்கங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஃபேமிலியா எங்க போறோம் அப்படிங்கிற ஒரு vlog தான் பார்க்க போறோம். இன்னைக்கு ஃபுல்லா என்ன நடந்துச்சு, எதுக்காக போறோம், என்ன ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம். இன்னைக்கு எங்க அப்பாவுக்கு ரிட்டையர்மெண்ட். ஆமாங்க, நிறைய பேருக்கு தெரியும் அப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க அப்படின்ட்டு. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னா எந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னா, நம்ம முதல்ல ரேடியோன்னு கேட்டு அந்த ரேடியோவில் ஒரு வாய்ஸ்ன்னு கேட்டு ஒரு எஃப்எம் அப்படின்னு நம்ம முதல்ல கேட்டிருப்போம் இல்லையா, அது எங்க கேட்டிருப்போம் அப்படின்னா ஆல் இண்டியா ரேடியோ, அகில இந்திய வானொலி நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேட்டிருப்போம். அங்கே தாங்க எங்கள் அப்பா ஒர்க் பண்ணுறாங்க. அப்பாவோட ஃபர்ஸ்ட் கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போதும் அதே ஆஃபீஸில் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்கள ரிட்டையர்மெண்ட் அப்பவும் அதே ஆஃபீஸில் தான் இருக்காங்க. இது எத்தனை பேருக்கு இது கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஸோ இது ஒரு பெரிய பிளிஸ்ஃபுல் மூமெண்ட்டாக அப்பாவுக்கும் ஃபீல் ஆகுது, எங்களுக்குமே ஃபீல் ஆகுது. ஸோ இன்னைக்கு தான் அப்பாவோட ரிட்டையர்மெண்ட்டு, அதுக்காக நம்ம போய்கிட்டு இருக்கோம். அந்த vlog நம்ம பார்க்க போகிறோம். அப்பாவுக்கு ரிட்டையர்மெண்ட் 3 தான் நடந்துச்சு. டிபார்ட்மெண்ட் வைஸாக ஒன்று நடந்துச்சு, அஃபீஷியலாக ஒன்று நடந்துச்சு. இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, அப்பா மற்றவங்களுக்கு ட்ரீட் கொடுத்து நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிறேன் அப்படின்னு ஒரு ஆஃப் பார்ட்டி மாதிரி நடக்க போகுது. ஸோ இது சண்டே நடந்துச்சு. நிறைய பேர் வந்திருந்தாங்க. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு நிறைய பேர் எல்லாருமே அப்பா இன்வைட் பண்ணாங்க. இது சண்டே அப்படிங்கிறதுனால நிறைய பேருக்கு டியூட்டியுமே கிடையாது. பட் அவங்க ஃபேமிலியாக கூட்டிட்டு எல்லாருமே இதில் பங்கேற்று அப்பாவை பற்றி பேசுறது, அப்பாவுக்கு கிஃப்ட்ஸ் கொடுத்தது எல்லாமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ ஒரு மனுஷன் ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்க, அன்னைக்கு அவங்க கிளம்புறப்போ அவங்க கூட எத்தனை பேர் நிற்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவர் அத்தனை வருஷம் எப்படி ஒர்க் பண்ணாரு அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ எங்கள் அப்பா அந்த டைமில் அன்னைக்கு அவங்களை எல்லாருமே சேர்த்து பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தோம் அப்பாவுக்கு, ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் தான். அப்பா ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ. இது எல்லாருக்கும் மெமரபுளாக இருக்கும். நம்ம ஒர்க் பண்ணோம் இந்த இடத்துல அப்படின்னு அதை பார்க்கும்போதெல்லாம் தெரியும் அப்படிங்கிறதுக்காக இதை நாங்கள் ரெடி பண்ணியிருந்தோம். பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு. அப்பாவுக்குமே ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணா, அண்ணி, பாப்பா அவங்க 3 பேர் ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. அவங்க ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் தான். ஃபோட்டோ ஃப்ரேமில் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டே நாங்கள் திறக்கும் போது செம்ம சர்ப்ரைஸு. ஸோ அது எப்படின்னா, அப்பாவோட ஃபோட்டோஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. சும்மா ஃபோட்டோஸ் மட்டும் இல்லை, எந்தெந்த வருஷத்துலேருந்து எந்தெந்த வருஷம் வரைக்கும் எந்த ஸ்டேஷனில் அப்பா ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி அந்த ஃபோட்டோ இருந்துச்சு. அதே மாதிரி எந்த வருஷத்தில் அப்பா எப்படி இருந்தாங்களோ அந்த ஃபோட்டோவும் அதில் இருந்துச்சு. ஸோ இது ரொம்ப 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 கஷ்டப்பட்டு அண்ணா, அண்ணி எல்லாருமே கலெக்ட் பண்ணி இது பண்ணியிருந்தாங்க. அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாருமே அது ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தோம். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண முடியாது அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தோம். இந்த டவர் தாங்க ஆல் இண்டியா ரேடியோட டவர். நீங்கள் பாளையங்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சின்ன வயசில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவங்க 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கூல் மெட்ஸு. இவங்க இப்போ அங்கே தான் ஆர்ஜே ஒர்க் பண்ணுறாங்க. நான் ரொம்ப வருஷம் கழிச்சு நான் அவங்கள பார்க்குறேன். அங்கே ஒர்க் பண்ணுறாங்கன்னு எனக்கு இப்போ ரீசெண்டாக தான் தெரியும். நான் ரொம்ப வருஷம் கழிச்சு அங்கே பார்க்கும்போது, அதுவும் அன்னைக்கு அப்போட ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இவங்க கடைக்கு போயிட்டு வாங்கன்னு அனுப்பினோங்க. போயிட்டு வரும்போது எப்படி வராங்கன்னு இப்படி போயிட்டு 3 திங்ஸ் வாங்கிட்டு சொன்னா 2 தான் வாங்கிட்டு வந்தாங்க, 1 மறந்துட்டாங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. திருப்பி நாங்கள் வீட்டுக்கு போகும்போது நாங்கள் முதல்ல வீட்டுக்கு வந்துட்டோம். அப்பா டியூட்டி முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு லேட்டாக வந்தாங்க. ஸோ அந்த குட்டி கேப்பில் நம்ம அப்பாவுக்கு கேக் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் வாங்குறதுக்கு நான், மாமா, அண்ணன் 3 பேரும் போனோம். திருப்பி ரிட்டன் வரும்போது ஈவினிங் ஒரு 5:30, 6 ஆயிடுச்சு. ஸோ வர்ற டைமில் அப்பாவோட ஆஃபீஸில் இருந்தே ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 5-6 பேர் கூட சென்ட் ஆஃப் பண்ணி நாங்கள் வீட்டில் கொண்டு விடுறோம்னு சொல்லிட்டு அப்பாவோட ஆஃபீஸ் கேப்லேயே கொண்டு வந்தாங்க. சரி வரும்போது நம்ம அந்த வெடியை வெடிச்சிருவோம், 5000 வாழை வெடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முதலே பிளான் பண்ணி வச்சுருந்தோம். அதையும் வாங்கிட்டு ரெடி ஆகிட்டு அப்பா வெல்கம் பண்ணுறதுக்கு வீட்டில் எல்லாருமே ரெடி ஆகிட்டே இருந்தோம். கரெக்டாக அவங்களும் வந்தாங்க. இதை பற்ற வைக்கும்போது மாறாதான் நான் தான் பற்ற வைப்பேன் அப்படின்னு ரொம்ப சண்டை போட்டு பற்ற வச்சா. இந்த 5000 வாழை வெடிக்கும் போது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். கால் பார்த்து செப்பல் கூட நேரம் போயிடாதீங்க. இப்படி அப்பாவை வெல்கம் பண்ணோம். ஏன்னா அப்பாவுக்கு கேக்கும் தெரியாது, வெடியும் தெரியாது. ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அப்பாவே. அப்புறம் அப்பா வரவுமே அம்மா ஆரத்தி எடுத்தாங்க. ஹைட்டு பத்தலன்னு அம்மாக்கு அப்பாவை கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு உள்ள வரவுமே அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. எல்லாருமே வெல்கம் பண்ணோம். இப்படி அப்பா வரவுமே வீட்டில் எல்லாருமே நின்று ரொம்ப ஹாப்பியாக வெல்கம் பண்ணோம். ஏன்னா அப்பா அவங்களுடைய 36 இயர்ஸை இதில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு 1 மந்த் போனாங்கன்னா 37 ஆயிரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த 36 வருஷம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு இடத்துல நிர்வாகத்தில் ஒர்க் பண்ணி
36 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணி, அதுவும் நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணி, ஒரு மெமோ எதுவுமே வாங்காமல் கம்ப்ளீட் பண்ணி அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க அப்படிங்கும்போது எனக்கு அந்த டைம் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இத்தனை நாள் அப்பா ஒர்க் பண்ணாங்க, இதுக்கப்புறம் இப்போ ஒர்க் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு அந்த டைமில் ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்பா வரும்போது சர்ப்ரைஸாக இந்த நான் வெடிக்கிறேன் அப்படின்னு மாமா ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அது அந்நேரம் பார்க்க ஒர்க் பண்ணவே இல்லை. சரி பரவாயில்ல, நான் போயிட்டு திரும்பி வரேன், நீங்கள் ரெடி பண்ணுங்க அப்படின்னு அப்பா மறுபடியும் போயிட்டு திருப்பி வந்தாங்க. 2வது வாட்டியுமே அப்பா ஓகே சீக்கிரம் வெடிங்கன்னு சொல்லிட்டே இருந்துட்டே இருந்தாங்க. கரெக்டாக மாமா வெடிச்சிட்டாங்க. அப்பா வாட்டி சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டாங்க. எல்லாருக்குமே ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்த ஃப்ரெண்ட்ஸுமே அப்பாவுக்கு கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு அவங்க கிட்ட உட்காந்து பேசிட்டு டீ காஃபி அதெல்லாம் ஐட்டா சிப்பிச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறமா கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் கட் பண்ண ஆரம்பிச்சோம். கேக் கட்டிங் முடிச்சதுக்கு அப்புறமா ஆச்சி, அதாவது எங்க அப்பாவோட அம்மா அவங்க ஒரு கிஃப்ட் கொடுத்தாங்க. ஆச்சியோட கிஃப்ட் எப்போதுமே ரொம்ப ஸ்பெஷலா இருக்குங்க. ஏன்னா அதை அவங்க கையாலே ரெடி பண்ணுவாங்க ஒண்ணு, இல்லைன்னா ரொம்ப யூனிக்கா ரெடி பண்ணுவாங்க. இது என்ன கொடுத்தாங்க அப்படின்னா சந்தனத்துல பிள்ளையார் கொடுத்தாங்க. அது போக கொஞ்சம் அமௌண்ட்டும் கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு அப்பாவுக்கும் ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. கடைசியில என்ன பண்ணோம் அப்படின்னா வந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் பிரிச்சு பார்க்கணுமே அப்படின்ட்டு உட்காந்து எல்லாத்தையும் பிரிச்சு பார்த்தோம். பிரிச்சு பார்த்து அதையும் வச்சு அப்பாவுக்கு போட்டோ எடுத்தோம். அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே இருந்தோம், எல்லாருமே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படிங்கிறதுல அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்களுக்குமே ரொம்ப ஹாப்பி. இது வந்து எல்லா அப்பாவுக்கும் எல்லா குழந்தைங்களுக்கும் கிடைச்சிடாத தருணம் எங்களுக்கு கிடைச்சது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.